ரிசர்ச் எத்திக்ஸ். சரியா? ரிசர்ச் எத்திக்ஸ் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ரிசர்ச்சருக்கான ரிசர்ச் எத்திக்ஸ் இருக்கு. இப்போ நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் யுனிவர்சிட்டியில. ஓகே. நான் வந்து ஆராய்ச்சியாளர், ஆராய்ச்சி மாணவி. இப்ப எனக்கு நான் கடைபிடிக்க வேண்டிய ரிசர்ச் எத்திக்ஸ் கொஞ்சம் இருக்கு. அதே மாரி என்னுடைய சூப்பர்வைசர் இருப்பாங்கல்ல, கைடு. அவங்களுக்கும் கொஞ்சம் ரிசர்ச் எத்திக்ஸ் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. சோ ரிசர்ச் எத்திக்ஸ்ல இப்ப வந்து இது காமனா ரிசர்ச்னாலே உள்ள எத்திக்ஸ். என்னன்னா, இப்போ நீங்க ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்றீங்க. சரியா? இப்போ ரிசல்ட் வந்து பாசிட்டிவா தான் வரணும். ஆனா நீங்க கலெக்ட் பண்ணியிருக்கிற டேட்டால ரிசல்ட் நெகட்டிவா வருது. அப்ப என்ன பண்ணுவீங்க? டேட்டாவ மாத்தி எழுதணுமா? மாத்தி எல்லாம் எழுதக்கூடாது. இந்த டேட்டாக்கு இதுதான் நெகட்டிவ் ரிசல்ட்ன்னு காமிக்கணும். ஓகே. சோ யுவர் டேட்டா ஷுட் பி அக்யூரேட். இதுல எத்தனை பேர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தெரியல. இந்த 12th இந்த பிப்பெட்ட வச்சு ஒண்ணு கலக்கும்ல, ஒரு அந்த பேபி பிங்க் கலர்ல அந்த லிக்விட் வரணும். கூட சில நேரம் நம்ம அந்த லிக்விட கூட போட்டுட்டோம்னா, அது டார்க் பிங்க், பீட்ரூட் பிங்க்குன்னு போயிரும். அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வந்த வேல்யூவ போட மாட்டோம். பக்கத்துல உள்ளவங்க அந்த பேபி பிங்க் யாருக்கு வந்ததோ எந்த வேல்யூ வந்ததோ அந்த மாதிரி எல்லாம் கள்ளத்தனம் பண்ணக்கூடாது ரிசர்ச்ல. அக்யூரேட் டேட்டா இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட், இட் ஷுட் நாட் பி சப்ஜெக்டிவ் ஆர் பயஸ்ட். இப்போ நம்மளுக்கு வந்து நான் ஒரு ரிசர்ச் பண்றேன். அதுல வந்து ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட் வந்து எனக்கு பிடிக்கல அந்த ரிசல்ட். அல்லது அந்த ரிசல்ட்ல எனக்கு ஒரு நம்பிக்கை இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணிடக்கூடாது? நான் எந்த ரிசல்ட் வரணும்னு நினைச்சேனோ அந்த ரிசல்ட்ட போடக்கூடாது. ஐ ஷுட் நாட் பி சப்ஜெக்டிவ் ஆர் பயஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட், என்ஷூர் தட் த டேட்டா இஸ் சயின்டிபிக்கலி இன்வெஸ்டிகேட்டட் அண்ட் அப்ஜெக்டிவ். சோ நம்ம கொடுத்திருக்கிற டேட்டாவை வச்சு பண்ணா அது ப்ரூவ் ஆகுமா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிட்டு தான் அந்த டேட்டாவை நீங்க உள்ள கொண்டு வரணும். நெக்ஸ்ட், மிஸ்ரெப்ரசன்டேஷன் இஸ் நாட் அலவுட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இமேஜின் நான் வந்து ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. ஐ எம் a டாக்டர் அண்ட் நான் ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மெடிசனை ஒரு 50 ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அல்லனா 50 ரேட்ஸ்க்கு நான் வந்து செடேட்டிவா கொடுக்கணும். கொடுத்துட்டு அது எல்லாமே உயிர் பிழைச்சிட்டு அப்படின்னா நான் வந்து இத வந்து மெடிசனை வந்து மார்க்கெட்ல சர்க்குலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 10 ரேட்டுக்கு தான் கொடுத்திருக்கேன். 10 ரேட்டும் நல்ல உயிரோட தான் இருக்கு. அது மெடிசனை சாப்பிட்ட பிறகும். அந்த 11வது ரேட்டுக்கு நான் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டா. ஏய் ஒரு பார்ட்டி வாயேன் அப்படின்ட்டு. சோ ஃப்ரெண்டு வந்து முக்கியம் அப்படின்ட்டு நான் அந்த மிச்ச 40 ரேட்டுக்கு பண்ணல. ஆனா 50 ரேட்டுக்கு நான் பண்ணியிருக்கணும். லேட்டா வந்து பாக்குறேன். சரி என்ன பண்ண? 10 ரேட்டுக்கு குடுத்தோம். அது நல்லா உயிரோட தானே இருக்கு அப்படின்ட்டு, சும்மா அந்த 10க்கு பதிலா 50 ரேட்டுக்கு பண்ணியாச்சு சார் அப்படின்ட்டு அந்த ஒரு ஒரு நம்பர தானே மாத்தி போடணும். இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன் இஸ் நாட் அலவுட். ஓகே. அண்ட் தென் இப்போ நீங்க ஒரு ரிசர்ச் பண்றீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். அதை யோசிச்சுக்கோங்க. சரியா? ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு அவங்களுடைய சைக்காலஜி பத்தியோ அல்லனா அவங்களுடைய கான்சென்ட்ரேட்டிவ் பவர் பத்தி நீங்க வந்து ரிசர்ச் பண்றீங்கன்னு வச்சுப்போம். சரியா? அப்ப அவங்க கிட்ட வந்து நீங்க பேசுறீங்க. பேசும்போது அவங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது? அவங்க கிட்ட இருந்து கேட்டு அப்படியே வந்து இங்க டிபார்ட்மெண்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் பாத்தியா இன்னைக்கு ஒருத்தங்களை மீட் பண்ணேன். அவங்களுக்கு அப்படியா இப்படி கஷ்டப்படுறாங்களாம். ஐயோ பாவம். இப்படி கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? பேசிடக்கூடாது. You have to be very confidential about the privacy and anonymity of your respondents. இப்போ இப்போ நீங்க யாருக்கெல்லாம் எடுத்தீங்க, இப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா அந்த ரெஸ்பாண்டன்டோடைய டீடைல்ஸ வந்து அவங்க பிரைவேட்டா வச்சுக்க சொல்றாங்க. யார்கிட்டயும் இதை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா யூ ஹாவ் டு கீப் இட் அனானிமஸ். அப்படி ஒருவேளை அவங்களுக்கு பேர் போடணும்னு தெரிஞ்சதுன்னா யூ யூ ஹாவ் டு ஆஸ்க் ப்ரையர் பெர்மிஷன் ஃப்ரம் த ரெஸ்பாண்டன்ஸ். ஓகே. இது எல்லாமே எத்திக்ஸ். அப்புறம் செக் அவுட் ஃபார் கோட் ஆஃப் எத்திக்ஸ் செட் அவுட் பை த ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ். இப்போ உங்க யூனிவர்சிட்டி நீங்க எந்த யூனிவர்சிட்டியில பிஹெச்டி பண்றீங்களோ அவங்க ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் வச்சிருப்பாங்க. அதை நீங்க என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். ஒன் மோர் திங், ரிசர்ச் எத்திக்ஸ்ல இன்னும் ஒன் மோர் திங் என்னன்னா, செய்யவே கூடாத ஒரு குற்றம் என்னது ரிசர்ச்ல?
எனி கெஸஸ்? இந்த விஷயத்த செய்யவே கூடாது ரிசர்ச்ல. வாட் இஸ் தட்? Like causing harm to the subject. Repeat one more time. Causing harm to the subject. ஓகே, அது பண்ணக்கூடாது. Like copying information without mentioning the. Yeah, that is what I had in my mind. Plagiarism. Okay, Yeah, plagiarism வந்து பண்ணவே கூடாது. It is called plagiarism. சரியா? இப்போ நான் வந்து சூப்பரா எல்லாம் வந்து ஒரு விஷயத்த நீங்க வச்சுப்போமா, நீங்க என்ன பண்றீங்க, நீங்களும் நானும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றோம்னு வச்சுப்போம். ஒர்க் பண்ற கொலீக்ஸ். நீங்க வந்து ரொம்ப ஒரு 6 மந்த்ஸா ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டீங்க. யூ ஆர் சோ ஹாப்பி, எக்ஸைட்மெண்ட்ல ஷெரின் மேம் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டீங்க. நானும் அப்படியா மேம், கங்க்ராச்சுலேஷன், சூப்பர் அப்படின்ட்டேன். ஆனா என்ன, நீங்க என்ன பண்ணல, அந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணல. நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வேலையே இல்லைல்ல, ஒரு மணி நேரம் உட்கார்ந்தா நீங்க சொன்ன அந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு பேப்பர் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணி ஐ எம் தி ஆத்தர் அப்படின்னா, இது வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணாத பேப்பரை அவங்க கிட்ட இருந்து திருடுறது. திஸ் இஸ் கால்ட் இன்டெலெக்சுவல் தெஃப்ட், அகாடமிக் தெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தரோட ஐடியாவை அவங்க தெரியாதனமா சொல்லியிருப்பாங்க, நம்மள நல்லவங்கன்னு நம்பி அதை வந்து திருடி நம்ம ஒரு, திஸ் இஸ் கால்ட் இன்டெலெக்சுவல் தெஃப்ட் ஆர் அகாடமிக் தெஃப்ட். இது வந்து பிளேஜரிசம்ல வராது, ஏன்னா அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆகல. ஓகே, இப்போ அந்த மேடம் வந்து ஒரு பேப்பரை பப்ளிஷே பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்றேன், நானும் நிறைய பேப்பர்லாம் எழுதணும், எழுதி பப்ளிஷ் பண்ணிருக்கேன்னு காமிக்கணும்ட்டு நீங்க பப்ளிஷ் பண்ண ஒரு பேப்பரை ஒரு கொஞ்சம் பட்டிங் டிங்கரிங் எல்லாம் பண்ணி நான் வந்து உங்களை அக்னாலேஜ் பண்ணாம, இப்போ உங்க பேப்பர்ல இருந்து ஒரு சென்டென்ஸ் சூப்பரா இருக்கே அப்படின்ட்டு அதே சென்டென்ஸை என் பேப்பர்ல போட்டு உங்களை அக்னாலேஜ் பண்ணலன்னா என்ன வந்து என்ன பண்ணிரும், காமிச்சு கொடுத்துரும். பிகாஸ் nowadays we have plagiarism checking softwares. plagiarism checking softwaresல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் ரிசர்ச் ஆப்டிடியூட்ல. plagiarism checking softwaresல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஃப்ரீ plagiarism checking softwares, அன்பெய்டு, நம்ம பே பண்ணாமலே செக் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அது வந்து பாத்துக்கோங்க. அதுல வந்து ஆட் த ஒன் அவுட் கேட்பாங்க. இதுல விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பெய்டு சாஃப்ட்வேர், பெய்டு பிளேஜரிசம் செக்கிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அது வந்து நீங்க கூகுள் பண்ணாலே ஒரு லிஸ்ட் ஆஃப் பெய்டு பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் வரும், அன்பெய்டு ஃப்ரீ ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸும் வரும். ஓகே, சோ பிளேஜரிசம் வந்து பண்ணவே கூடாது. இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு ரிசர்ச்சருக்கான எத்திக்ஸ். இது ஒரு சூப்பர்வைசருக்கான எத்திக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், இப்ப வந்து 2 ரிசர்ச்சர்ஸ் அந்த சூப்பர்வைசரோட இதுல இருக்காங்க. சரியா? ஒரு ரிசர்ச்சருக்கு ஒரு டாபிக்க கொடுத்துட்டு அதே டாபிக்க இன்னொரு ரிசர்ச்சருக்கு என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. ஓகே, தட் இஸ் a thing. அண்ட் இன்டெலெக்சுவல் தெஃப்ட் வந்து பண்ணக்கூடாது. சரியா? சோ இது வந்து எல்லா சூப்பர்வைசர்ஸும் பண்ண மாட்டாங்க. பட் தேர் ஆர் கேசஸ் வேர் supervisors becomes very dominant and they do intellectual theft. ஓகே, அது பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே பேப்பரை, ஒரே ரிசர்ச் ஆர்டிக்கலையோ ரிசர்ச் பேப்பரையோ வேரியஸ் ஜேர்னல்ஸ்க்கு அட் அ டைம் சேம் டைம் அனுப்பக்கூடாது. புரியுதா? இப்போ சொல்லுவாங்களே, என்னோட பேப்பர் வந்து அந்த ஜேர்னல்ல, நிறைய ஜேர்னல்ல என் பேப்பர் பப்ளிஷ் ஆயிருக்கு, ஆனா நான் ஒரு பேப்பர் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா அது வந்து இட் இஸ் அ அஃபென்ஸ். ஒரு ஜேர்னலுக்கு உங்க பேப்பரை ஒரு டைம் அனுப்பணும். அந்த ஜேர்னல்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி வந்தாதான் யூ ஹாவ் டு ட்ரை த நெக்ஸ்ட் ஜேர்னல். இது எல்லாமே சின்ன சின்ன எத்திக்ஸ், இது எல்லாமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ தீசிஸ் ஃபார்மேட் பாத்துக்கோங்க. தீசிஸ் ரைட்டிங் ஃபார்மேட் preliminary செக்ஷன் இருக்கும், மெயின் பாடி அண்ட் ரெஃபரன்ஸ் செக்ஷன். preliminary செக்ஷன்ல கண்டென்ட்ஸ், அக்னாலஜ்மெண்ட்ஸ், ப்ரிஃபேஸ் எல்லாமே வரும். மெயின் பாடியில the core of your thesis. ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல இது வந்து நம்ம வித்தியாசமான பெயர்கள்ல சொல்லுவோம். ரெஃபரன்ஸ் செக்ஷன் அப்படின்னால நீங்க எத்தனை புக்ஸ் ரெஃபர் பண்ணிருக்கீங்க இந்த தீசிஸ் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பிப்ளியோகிராஃபின்னு சொல்லலாம். ஒர்க் சைட்டட்னு வரும்போது என்னென்ன கோட்
எந்தெந்த ஒர்க்ஸ்ல இருந்து கொட்டேஷன்ஸ சைட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஒர்க்ஸ மட்டும் நீங்க சொல்லிருப்பீங்க. ஓகே. So these are the things. And research reports. இப்போ நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்கிறீங்க, ரிசர்ச்ச கண்டுபிடிச்சிட்டீங்க. இத வந்து வெளியிடுறதுக்கான மீடியம்ஸ் என்ன அப்படின்லாம் பாத்தீங்கன்னா, ரிசர்ச் பேப்பர், ரிசர்ச் ஆர்டிக்கிள், ரிசர்ச் பேப்பர் அண்ட் ஆர்டிக்கிள்க்கு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, ரிசர்ச் பேப்பர் இப்போ ஒரு ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறீங்க, முடிஞ்சது. ரிசர்ச் ஆர்டிக்கிள் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இந்த கத்திரிக்காய் விதை கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதுல இந்த கத்திரிக்காயோடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கறத தான் நான் தீசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிஹெச்டி தீசிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. சரியா? இப்ப கத்திரிக்காயோட முழு வளர்ச்சியை தான் நான் பார்க்க போறேன். ஆனா இப்ப அந்த விதையை மட்டும் தான் விதைச்சு விட்டுருக்கேன். இப்ப லைட்டா அந்த ஒரு இலை, ஒரு குருத்து வருது. அப்ப அந்த குருத்து வந்த உடனே நான் என்னென்னலாம் அப்சர்வ் பண்றேனோ அதெல்லாம் ஒரு ஆர்டிக்கலா எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் யாரும் கிளைம் பண்ண முடியாது நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அந்த பிஹெச்டி பண்ணி முடிக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஒரு 5 வருஷம் ஆகலாம். அதுக்குள்ள நான் ஒரு 4-5 விஷயம், மெயினான விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பேன். அது நான் அந்த 5 வருஷம் ஆகி முடிக்கிறதுக்குள்ள வேற யாரும் அதை கிளைம் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா, ஐ வில் ரைட் இட் அஸ் அன் ஆர்டிக்கல். அப்படின்னு ரிசர்ச் ஆர்டிக்கல் பொறுத்தளவுல அந்த அந்த பர்டிகுலர் தீம் ஆஃப் ரிசர்ச்க்கு வந்து முடியல, அதுல ஒரு பகுதியை நம்ம கண்டுபிடிச்சு பப்ளிஷ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஓகே. சோ அதே மாதிரிதான் ஒர்க் ஷாப்ல நம்மள ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஓகே. யூ ஒர்க். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் இதெல்லாம் நம்ம அந்த அந்த நம்ம வந்து பண்ணுவோம். ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு கொஸ்டின் பவர் தடவை. அப்புறம் செமினார்ல வந்து வேரியஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் கிவ் அ டாக். ஓகே. சோ இந்த மாதிரி இந்த சிம்போசியம், கொலோக்கியம், கான்ஃபரன்ஸ் இது எல்லாத்துக்குமே ஸ்லைட் டிஃபரன்சஸ் இருக்கு. யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே. அண்ட் இது எல்லாமே லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் வந்து நான் ஒரு ஜிஸ்ட் கொடுத்திருக்கேன். இவ்வளத்தையும் நம்ம கிளாஸ்ல கவர் பண்ண முடியாது. அதனால ஐ வில் ஷேர் திஸ் வித் யூ நவ். இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே ஷேர் பண்றேன். யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ ஜஸ்ட் chat it in the group. Okay, I will answer the chats. So I think we can end here. நாளைக்கு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே. so far இவ்வளோ ஒரு till 2022 வரன்னு நினைக்கிறேன். 22 வரை கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஐ வில் டீச் யூ. இது வந்து நான் சொல்லக்கூடாது. பட் கிராஷ் கோர்ஸ்ல நீங்க இருக்கிறது ஐ எம் டெல்லிங் யூ. நீங்க மத்த எல்லாம் ஒருவேளை பிடிக்கல அப்படின்னா கூட இது கூட. எஸ் Ma'am, your line is breaking. It's not clear. ஓகே. வாட்